தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு கோவிட்னால தமிழகம் முழுவதுமே லாக்டவுன்ல இருந்துச்சு. அந்த நேரத்தில் தூத்துக்குடியில் உள்ள சாத்தான்குளத்தில் நிர்ணயிக்கப்பட்ட டைமை விட 15 நிமிடம் அதிகமாக மொபைல் ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் ஷாப்புடைய ஓனரான ஜெயராஜ் அப்படின்றவரை கைது பண்ணி போலீஸ் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனதுனால அவருடைய பையன் பென்னிக்ஸ் அப்படின்றவன் தன்னுடைய ஃப்ரெண்டோட அதே காவல் நிலையத்துக்கு போயிருந்திருக்கான். அந்த நேரத்தில் ஒரு போலீஸ் அவங்க அப்பா கீழே தள்ளி விடுறத பார்த்துட்டு அந்த பையன் போய் என்னன்னு கேட்கும் பொழுது போலீஸே பார்த்து நீ என்னன்னு கேட்கறியாடா அப்படின்னு சொல்லி ஒரு அதிகார மமதையில அப்பா பையன் 2 பேரையுமே லாக்அப்ல வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இரவு நேரம் 8 மணியில இருந்து அடுத்த நாள் காலை 3 மணி அளவு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனை மூடி ரவுண்ட் பை ரவுண்ட் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பாவையும் பையனையும் கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க. இதுல பிசிக்கல் அபியூஸையும் தாண்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது அவங்களை படுக்க வச்சு அவங்களுடைய பின்னாடி லத்திய உள்ள ஏத்ததுனால அவங்களுக்கு இன்டர்னல் ப்ளீடிங்கும் ஆகியிருக்கு. உடம்பு முழுவதும் பயங்கரமா காயப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆஸ்பத்திரியில சேர்க்காம மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்னு சொல்லி அங்கிருந்து 100 கிலோமீட்டர் அப்பால் உள்ள கோவில்பட்டிக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு இவங்க ஃபிட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோவில்பட்டி காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் அங்கேயே வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த போலீஸ் கூட்டம். இந்த சம்பவம் முழுதுமே பாத்தீங்கன்னா ஜூன் 19ஆம் தேதி நடந்திருக்கு. அதுக்கடுத்து அவங்க உடம்பு தாங்காதனால ஜூன் 22ஆம் தேதி அவங்க கோவில்பட்டி ஆஸ்பத்திரியில சேர்க்கப்படுறாங்க. அந்த ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பலனளிக்காமல் பென்னிக்ஸ் இறந்து போறாரு. 5 மணி நேரத்துல அடுத்து ஜூன் 23ஆம் தேதி அவங்களுடைய அப்பா ஜெயராஜும் இறந்து போறாங்க. இது ஒரு கஸ்டடியல் டெத் அப்படின்றதுனால மீடியா கவரேஜ் பயங்கரமா இதுல அளிக்கப்பட்டு செலிபிரிட்டிஸ் எல்லாம் பேசி வேற வழி இல்லாம அப்போதைய தமிழக முதல்வரான இபிஎஸ் இந்த கேஸ சிபிஐக்கு மாத்துறாரு. சிபிஐல கிட்டத்தட்ட 2047 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 9 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. இதுல இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் 2 எஸ்ஐ 7 காவலர்கள் அடக்கம். சிபிஐக்கு போன இந்த கேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருடம் 9 மாதம், அதாவது மொத்தமாக 2103 நாட்கள் கழித்து இன்னைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இதற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி பாத்தீங்கன்னா இவங்க உடம்புல ஏற்பட்ட காயம் எல்லாமே போலீஸ் அடிச்சதுனால மட்டும்தான், மேலும் அப்பா பையன் கிடைச்சிருக்காங்க அடிச்சு பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னதையும் நீதிபதி வாசிச்சிட்டு இருக்காரு. மேலும் இவங்க 9 பேருமே குற்றவாளிகள்னு தீர்ப்பு வழங்கி இவங்களுடைய தண்டனையை மட்டும் மார்ச் 30ஆம் தேதி சொல்றதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இந்த 9 நாய்களையுமே தூக்கில போடணும்ன்றதுதான்.